ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்ற ஒரு நம்பிக்கையில் இனியான ஆடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கடந்த சில ஆடியோக்கள் நம்மளோட எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணாததுனால நம்ம மக்கள் எல்லாரும் வருத்தத்தில் இருக்காங்க. என்ன ப்ரோ நீ இப்படி பண்ணணும்னு நான் நினச்சி பார்க்கலையே ப்ரோ. கண்டென்ட் இல்லாமல் ஆடியோ போடுவேன், ஆனால் ஆடியோ போடணுமேலாம் ஆடியோ போட்டிருக்கே ப்ரோ அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொன்ன ரீசனுக்காக ஏதாவது கொஞ்சம் உருப்படியாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கிறேன். ஸோ இன்றைக்கான ஆடியோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு நிமிஷத்தை மாற்றுச்சுன்னா தயவு செஞ்சு இந்த ஆடியோவை உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஷேர் பண்ணி விட்டு இப்படி ஒருத்தர் இருக்கிறான்ப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஓகேவா? மறக்காமல் அந்த ஃபாலோ பட்டனை தட்டி விட்டுருங்கோ. வழக்கமாக நம்ம ஆடியோவை ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு கதையோடு ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா? இன்றைக்கும் அது மாதிரி ஒரு சின்ன ஒரு கதையோட ஒரு குட்டி கதை அதை சொல்லிவிட்டு அப்படியே நம்ம ஆடியோக்குள்ளே போடலாமா? ஸோ இன்றைக்கி ரொம்ப ரொம்ப லென்த்தாலாம் இருக்காது, சும்மா ஒரு ஷார்ட்டான ஒரு ஸ்டோரி. ஸோ நம்ம அர்ஜுனன் இருக்கார் இல்லையா? அர்ஜுனன் மகாபாரத அர்ஜுனனாவே கணக்கு பண்ணிப்போம். ஸோ மகாபாரத அர்ஜுனன் ஒரு பெரிய போருக்கு போகிறதுக்காக தயாராகணும்னு சொல்லி கண்ணனை தேடி போகிறாப்புலையாம். கண்ணனும் வா உனக்கு நான் ஸ்பெஷலான வித்தைகள்லாம் சொல்லித்தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிட்டு போகிறாப்புல. ஸ்பெஷலான வித்தையா? அப்படி என்ன இருக்கும்? ஒருவேளை விஜயதனுஷா இருக்குமோ, ஒருவேளை அதுவாக இருக்குமோ இதுவாக இருக்குமோன்னு ஒரே ஒரு ஆச்சரியத்தோடு அர்ஜுனன் போனானா. அர்ஜுனன் போயிட்டு கண்ணன் உடனே கேட்குறாராம், வாப்பா ட்ரைனிங் ஆரம்பிப்போம்மா அப்படின்ற போது, அதுக்கு தானே காத்துனுக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிவிட்டு, சொல்லுங்கள் இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னும் போது, சரிப்பா நீ நம்ம ட்ரைனிங்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல உன்னோட எனிமியை சூஸ் பண்ணுப்பா அப்படின்னாராம். புரியல, எனிமியை சூஸ் பண்ணனா அவங்க தான் கௌரவர்கள் தானே, போட்டாடி எல்லாரையும் சல்லா மர்க்கையா அப்படின்னாராம். இல்லை அது நீ கண்டிப்பாக பண்ணுவேன், அது பிரச்சனை இல்லை, முதல்ல உன்னோட எனிமி யாருன்னு சூஸ் பண்ணு அப்படின்னாராம். உடனே அர்ஜுனன் யோசிச்சு, எனக்கு அந்த இடத்துல கொஞ்சம் வெல்த்தியான ஒரு எனிமி, ஐ மீன் நான் போட்டி போட ஒரு ஒர்த்தான பர்சன் அப்படின்னா ஒரே ஒருத்தன் மட்டும்தான் இருக்காங்க. இட்ஸ் நன் அதர் தென் கர்ணன். எனக்கு அவனுக்கும் தான் போட்டி, கர்ணனை தான் நான் ஜெயிக்கணும் அப்படின்னா. அப்படியா? கர்ணனை தான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறியா அப்படின்னா. ஆமாம், கர்ணனை ஜெயிச்சிட்டேன்னா அப்போ நான் மட்டும் தானே வித்தேன், நான் மட்டும் தானே கெத்து அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி இது இருந்தான். ஆனால் கர்ணனே என் அளவு கிடையாது, சும்மா அவ்வளோ மாதிரி தான் அர்ஜுன் பிகாஸ் அந்த இடத்துல அவரை பொறுத்த வரைக்கும் அவர் தான் ஒரு கெத்தான ஒரு வித்தர் அப்படின்ற ஒரு கெத்தான ஒரு ஆர்ச்சர், நான் தான் பெரிய ஆர்ச்சர் அப்படின்ற ஒரு மமதை அவருக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்தது. ஸோ அதனால் பயிற்சி பண்ணுறது கூட கொஞ்சம் பொறுமையாக பண்ணிக்கலாம், அவன் என்ன நம்மளை ஜெயிச்சிட போகிறான், நம்ம ஜெயிப்போம் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு எண்ணத்தில் இருந்ததுனால நமக்கு எதுக்கு பயிற்சி முயற்சி இது இந்த ஒரு கோட்பாட்டிலே அவர் இருந்தார். அப்போ கண்ணன் திடீர்னு என்ன பண்ணாராம், ஒரு ஏதோ ஒன்று தள்ளிட்டு வந்தாராம். அது மேலே ஒரு ஸ்க்ரீன் போட்டு மூடி இருந்தாராம். இதை திறந்து பாரு, இவன் தான் அவனோட பெரிய எனிமி, இவனை மட்டும் நீ ஜெயிச்சிட்டேன்னா நீ அவனை ஜெயிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி கண்ணன் சொன்னாராம். சரி ஏதோ நீ சொல்கிற, இந்த ஸ்க்ரீனை திறக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் இந்த ஸ்க்ரீனை திறந்து பார்க்குறாராம். பார்த்தா கண்ணாடியில் அர்ஜுனனோட முகம் தெரியுதான். அதை பார்த்த உடனே அர்ஜுனன் கேட்குறான், நான் கதையா, நான் ரங்கா ஜோக் பண்ணுறீங்களா, நான் ஜோக்கா அப்படின்ற மாதிரி கண்ணனை பார்த்து அர்ஜுனன் கேட்குறாராம். ஜோக்கெலாம் இல்லைப்பா, இது ஜோக்கெலாம் இல்லைப்பா, இந்த கண்ணாடியில் தெரியுறான்ல ஒருத்தன், அவன் பயங்கர சோம்பேறி, எல்லாத்துக்கும் பயப்படுவான், சீக்கிரமாக டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவான், அவன் மேலேயே அவனுக்கு நம்பிக்கை இருக்காது, இதை விட அவன் மேலே அவன் ரொம்ப கில்ட்டினஸ் இவனுக்கு ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, இருக்கிறதுலே உனக்கு ரொம்ப டேஞ்சரஸான எனிமி இவன் தான், இவனை தான் நீ ஜெயிக்கணும் ஃபஸ்ட்டு அப்படின்ற மாதிரி கண்ணன் சொன்னாரான். அதுக்கப்புறம் அர்ஜுனன் ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி ட்ரைனிங் நிறைய பண்ணிவிட்டு எல்லாம் முடிச்சுட்டு அவர் போருக்கு போனாங்களாம். ஸோ பாண்டவர்கள் எல்லாம் சேர்ந்து கௌரவர்களை கொன்று ஜெயிச்சு எல்லாம் முடித்து கர்ணனையும் கொண்டுட்டார் இல்லையா? அவரோட வாழ்க்கையோட மிகப்பெரிய ஒரு எனிமியாக ஒருத்தனை சூஸ் பண்ணார்ல, அவர் அர்ஜுனன் கொண்டுட்டார். எல்லாத்தையும் கொண்டுட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு நின்னா ஏதோ ஒரு விஷயம் ஃபுல்ஃபில் ஆகாத மாதிரியே இருக்கான். என்னடா இது, நம்ம என்ன பண்ணாலும் நம்மளால் ஒரு சாதிச்ச ஒரு ஃபீல் வரலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு வருத்தத்தோடு அர்ஜுனன் கண்ணன் கிட்ட கேட்குறாராம், பகவானே இது என்ன, இது விளையாட்டு, இது என்ன சித்து விளையாட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என்னடா உனக்கு பிரச்சனை, என்ன விஷயம், நீ தான் சொன்ன அர்ஜுனன் தான் பெரிய இது, கர்ணனை கொன்னா போதும், அவன் தான் என்னோட மிகப்பெரிய எனிமி அப்படின்னேன், இப்போ அவனையும் கொண்டுட்டு வந்துட்டேன், இப்போ ஏன் மூஞ்சி அப்படி தூக்கி வச்சிட்டு இருக்க அப்படின்னும் போது,
அர்ஜுன் தெரியல, எனக்கு ஏதோ ஒரு இன்கம்ப்ளீட்டாகவே ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாராம். சரி இங்கே வா, இந்த கண்ணாடி இன்னொரு தடவை பாரு, இப்போ உனக்கு என்ன தெரியுதுன்னு சொல்லு அப்படின்னு சொன்னாராம். அப்போ அந்த கண்ணாடியை பார்த்தப்போ தான் அவனுக்கு புரிஞ்சுதான் அவன் வாழ்க்கையோட மிகப்பெரிய இனிமி அந்த கண்ணாடியில் இருக்கக்கூடிய அவன்தான். ஸோ இது ஏன் அவன் அப்படி நினச்சான் அப்படின்னா, இஃப் சப்போஸ் நம்ம ஒரு விஷயத்தில் இறங்க போகிறோம் அப்படின்னா நமக்கு நிறைய சோம்பேறித்தனம் இருக்கும், நிறைய நம்ம மேலேயே டவுட் இருக்கும், நம்ம மேலேயே நம்ம நம்பிக்கை வச்சுருக்க மாட்டோம். அதை அர்ஜுனன் அந்த ஒரு ஃபேஸ்குள்ளே போய் நான் அவனை ஜெயிச்சிருவேன்னு சொல்லி அவன் அதே மாதிரி ஒரு சோம்பேறித்தனத்துலையோ இதுலையோ இருந்திருந்தானா அன்றைக்கி அந்த போரே அவன் ஜெயிச்சிருக்க வாய்ப்பில்லை. எப்போ அவனை எதிரியாக நினச்சி சோம்பேறியாக இருக்கக்கூடாது, இதுவாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவனை ஜெயிச்சதை அவன் அந்த கண்ணாடியில் பார்த்தானோ, அன்னைக்கு போருக்கு போகிறதுக்கு முன்னாடியே அவனை கண்ணாடியில் பார்த்தான். போர் முடிச்சுட்டு இப்போ அவனை கண்ணாடியில் பார்த்தப்போ தான் அவன் எதையோ சாதித்த ஒரு ஃபீல் அவனுக்கு இருந்தது, எவனையோ ஜெயிச்ச ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் அவனுக்கு கிடைச்சிது. ஓகேவா? ஸோ நீங்கள் ஒரு பேட்டிலுக்கு போகிறீங்கன்னு வைங்க, எதையோ ஒன்றத்தை சூஸ் பண்ணுறீங்க. ஓகேவா? நீங்கள் ஒன்றத்தை அச்சீவ் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க. பட் நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்க, எதை உங்களோட எனிமியாக சூஸ் பண்ணுறீங்க அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். உங்களோட வீக்கர் வேர்ஷனை உங்கள் எனிமியாக எடுத்து அந்த வீக்கர் வேர்ஷனை ஸ்ட்ராங்கராக ஆக்கிறதுக்கு நீங்கள் போராடினீங்கன்னா தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். எதையோ சாதித்த ஒரு ஃபீலிங் இருக்கும் அப்படின்றத கண்ணன் அர்ஜுனனுக்கு புரிய வச்சதா இந்த கதையை கேள்விப்பட்டேன். ஸோ இந்த கதையை சொல்லிவிட்டு பொறுமையாக இந்த ஆடியோவை ஸ்டார்ட் பண்ணலாமே அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு. ஓகே, ஸோ நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ரகரி டாடுகள் டாக்டர் ஹரிஹரன் ஸ்ரீ. அப்புறம் நோ டிலே, லெட்ஸ் ப்ளே ரிலே. வாங்க ஆடியோக்குள்ள போலாம். இதுவே வாழ்க்கை, வலியும் கூட அனுபவம், இன்னும் கேட்டால் வரங்கள் கூட வழங்கி அருளும். ஸோ இன்றைக்கி என்னடா இது போர்க்கதையாகவே வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிப்பீங்க. ஸோ நம்ம இவ்வளோ நேரம் மகாபாரத கதை மாதிரி ஒரு கதையை பார்த்தோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, இப்போ நம்ம பார்க்க போகிற கதை என்ன பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சம் ஃபேண்டஸியாக கொண்டு போகலாம் அப்படின்ற ஒரு இதில் இருந்தேன். ஸோ நம்ம முதல்ல சொன்ன கதையில் நம்ம என்ன சொன்னோம், நமக்குள்ளே இருக்கக்கூடிய சோம்பேறித்தனத்தையும் நமக்குள்ளே இருக்கக்கூடிய டவுட்ஃபுல்லு, நம்மளே நம்மளை பிலீவ் பண்ணாமல் இருக்கும்ல, இந்த செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ நம்ம பிலீவ் பண்ணாமல் ஒரு ஜோனுக்குள்ளேயே மாட்டிருப்போம்ல, அதை இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரியான ஒரு கதையை முதல்ல பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்க போகிற கதை எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தன் போருக்கு போகிறதுக்காக பிளான் பண்ணுறாங்களா, என்னப்பா இதுவும் போகிறா அப்படின்னு இது பண்ணும்போது அங்கே கிட்டத்தட்ட நம்ம கேம் ஆஃப் த்ரோன்ஸ் மாதிரி எல்லாம் இந்த ட்ராகன் வச்சு சண்டை போடுறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இவனுக்கு ட்ராகன் வேணும் அப்படின்னா இவன் என்ன பண்ணணும்னா இவன் நாடு ரொம்ப சின்ன நாடு, எல்லாரும் சேர்ந்து அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த போரில் இவன் எப்படியாவது ஜெயிச்சாகணும். ஸோ இதுக்கு அவனுக்கு ஒரு நல்ல சண்டை போடக்கூடிய ஒரு ட்ராகன் ஒன்று தேவைப்படுது அப்படின்னு சொல்லி ஒரு தேவதை ஒருத்தியை பார்க்கறதுக்காக போகிறான். அந்த தேவதை தான் ஒரு 2 ட்ராகனை வளர்த்துட்டு வர்றது. தேவதை சொல்லுதான், வாப்பா நான் ட்ராகன்லாம் இங்கே தான் வச்சுருக்கேன், உனக்கு இதில் எந்த ட்ராகன் வேணும்னு சொல்லுப்பா, நான் அவன் கூட கொடுத்து விட்டுறேன், நீ எத்தனை போய் ஜாலியாக போரில் ஜெயிச்சுட்டு வாப்பா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி காட்டுங்க உங்ககிட்ட என்னென்ன ட்ராகன் இருக்குன்னு நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு போகிறப்போ, இதோ பாருப்பா, இவன் பேர் தான் ஃபெரோஸு, இவன் எப்போவுமே கோவமாக தான் இருப்பான், இவன் என்ன பண்ணாலும் இவன் நெருப்பெல்லாம் கக்குவான், ரொம்ப கோவக்காரன் அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. பார்த்தா ஆள் முரட்டுத்தனமாக இருக்கான், கொம்பு கிம்பெல்லாம் முளைச்சி வேற லெவலில் இருக்கான். கிட்டத்தட்ட அவனை கூப்பிட்டு போனால் கண்டிப்பாக போர் ஜெயிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி நல்ல இது. அதுவும் இல்லாமல் அவன் சொல்கிறாங்க இது இவன் நிறைய போரை பார்த்துருக்கான், ரொம்ப கோவக்காரன், இவன் கிட்டத்தட்ட ஒரு 1000 பேரை கொண்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி காட்டின உடனே இவனுக்கு ஒரே சந்தோஷமாக போச்சு. ஆஹா இவன் தான் வேணும் அப்படின்ட்டு. இருந்தாலும் இன்னொருத்த யாரோ இருக்கான்னு சொன்னீங்களே, அவனை காட்டுங்க, அவன் யாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. அங்கே போய் பார்த்தா ஒருத்தன் அமைதியாக சைலண்ட்டாக உட்காந்துருந்தானா, அதே இடத்துல சும்மா படுத்துக்கிட்டு இருந்தானா அந்த ட்ராகன். ஐயோ இவன் இப்படி இருக்கான், சோம்பேறியாக இருப்பான் போல், இவனை கூட்டு போய் வச்சு நம்ம என்ன பண்ணுறது, இவன் போய் அங்கே கம்முன்னு படுத்துக்கிட்டானா நம்ம இவனை வச்சு என்ன பண்ணுறது, பாயிண்ட் ஒருத்தன் உட்காந்துருவானோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு, ஐயோ இவன் மட்டும் வேணாம், இவன் ரொம்ப அமைதியாக இருக்கான், இவன் என்ன பண்ணுவான்னு தெரியல, அதனால் இவன் வேண்டாம்
அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த கோவமாக இருக்கான்ல அவனே கொடுங்க, நான் அவனே கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னா. உடனே அந்த தேவதை சொல்லிச்சான், நீ அவனை கூப்பிட்டு போனால் நான் இவனையும் தரேன், இவனையும் கூப்பிட்டு போ அப்படின்னாலாம். அவன் எதுக்குங்க, அவன் சோம்பேறி, அந்த அந்த சோம்பேறிக்கு ஒரு பேர் இருப்போமா, ஸோ அவன் பேர் வந்து ஃபர்புன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்புலாம் எனக்கு வேண்டாம், நான் வந்து ஃபெரோஸ் மட்டும் எனக்கு போதும், ஃபெரோஸை கொடுத்தீங்கன்னா போதும், நான் ஜெயிச்சுட்டு வந்துடுவேன் அப்படின்னா. இல்லை நீ எதுக்கும் இவனையும் கூப்பிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, சரி வரட்டும், அவனும் வந்து அங்கே சும்மா வந்துக்கிட்டு 2 ட்ராகன் இருக்குன்னு பார்த்து பயப்படுவாங்கல்ல எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், 2 ட்ராகனையும் கூட்டிகிட்டு அந்த போர்க்களத்துக்கு போகிறான். போர்க்களத்துக்கு போனப்போ வந்து ஃபெரோஸ் வந்து அப்படியே வந்து அதிகபட்சமான உயிர்களை கொண்டுகிட்டு இருக்கான். அவன் வந்து போரில் கிட்டத்தட்ட ஜெயிக்கிற ஒரு நிலைமைக்கு வரும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, சுற்றி போட்டு ஃபெரோஸை வந்து கொன்னுடுறாங்க. ஃபெரோஸை கொன்ன உடனே வந்து இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா இவன் கொண்டு போனது ஒரே ஒரு ட்ராகனு, அதுவும் வந்து ஒரு கோவக்கார ட்ராகனு. அந்த கோவக்கார ட்ராகனும் செத்து போச்சுன்னா என்ன பண்ணுறது, அவ்வளோதான், மொத்தம் முடிஞ்சு போச்சு. நம்ம நாடும் சின்ன நாடு, நம்மளால் எதிர்த்து போராடவும் முடியாது, அவ்வளோதான், எல்லாமே முடிய போகுது அப்படின்ற ஒரு நிலைமைக்கு அவன் வந்து யோசனைக்குள்ளே வந்துட்டான். அப்படி வந்த அந்த வேலையில் என்ன ஆகுதுன்னா, இந்த நம்ம ஃபர்பு இருக்காப்புல, இந்த ஃபர்பு இங்கே நடக்கிற எல்லா கூத்தையும் பார்த்து அப்படியே சைலண்ட்டாக உட்காந்து ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்காப்புல. பார்த்துக்கிட்டே இருந்தவன் திடீர்னு எழுந்து இது மொத்தத்துக்கும் வந்து ஒரு இது வந்து முக்கியமாக ஒருத்தன் போராடி ஒருத்தன் அடிச்சுட்டு இருக்கான் அப்படின்றத, யாரெல்லாம் இந்த போரில் வந்து முக்கியமான ஆட்கள் அப்படின்றத நோட் பண்ணி வச்சுருக்காங்க. நோட் பண்ணி வச்சுட்டு அவன் வந்து ஃபெரோஸ் அடி வாங்கின அடுத்த செகண்டே என்ன பண்ணுறான்னா, எவன்லாம் முக்கியமான ஆளும் அவன் ஒவ்வொருத்தனையாக தேடி போயிட்டு அது கொண்டுட்டு வந்துடுது. கொண்டுட்டு வந்த உடனே இந்த மொத்த ஆர்டர் கொடுக்குற எல்லாருமே வந்து இறந்த உடனே இந்த மிச்சம் இருக்கவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவனுக்கு பயம் வர ஆரம்பிச்சிடுது. ஐயோ தலைவன் போயிட்டானே, நம்ம இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, நம்ம இப்போ இவனை அடிக்கணுமா வேணாமா அப்படின்னு ஒரு கும்பல் யோசிக்கிறாங்க. இன்னொரு கும்பல் வந்து, ஐயோ இது யாரா இது, இவனையே போட்டாங்க, அப்புறம் நம்மளாம் எந்த தரோம், நம்மளையும் செஞ்சிருவானா இவன் அப்படின்னு இவனுக்கு பயம் வர ஆரம்பிச்சிச்சு. இப்படியே அந்த பயத்தை பார்த்த உடனே இவனுக்கு ஒரு செகண்ட் என்ன நடக்குதுன்னே தெரியல. திடீர்னு பார்த்தா வந்து போகிறவங்க ஜெயிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் அவனுக்கு ஒரு விஷயம் புரியுது. என்னன்னா, ஃபெரோஷியஸாக இருக்கக்கூடிய அந்த ஃபெரோஸை விட ஒருத்தன் உட்காந்து பொறுமையாக யோசிச்சுட்டு இருக்கான், பொறுமையாக உட்காந்துட்டு இருக்கான்னா அவன் தான் ரொம்ப டேஞ்சரான ஒருத்தன் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவன் வந்து அவனோட கோல் என்னவோ அந்த கோலில் வந்து அவன் வந்து கரெக்டாக அந்த கோலை நோக்கி மட்டும்தான் ஓடுவான் இல்லையா. ஸோ இதுதான் என்னோடய கோல், இதுக்காக தான் நான் வந்து காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த டிராகன் என்ன பண்ணியிருக்குன்னா, அவ்வளோ நேரம் உட்காந்து பொறுமையாக வந்து என்ன நடக்குது, ஏது நடக்குது, எங்கேருந்து அட்டாக் பண்ணுறாங்க, அப்போ யாரெல்லாம் முக்கியம் அப்படின்றத வந்து ரொம்ப கூர்மையாக உட்காந்து கவனிச்சிருக்கு. அதுவே இந்த கோவமாக இருக்க டிராகன் வந்து என்ன நினச்சிருக்குன்னா, வரவன் எல்லாரையும் கொண்டுட்டா போதும், நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி அது வந்து உக்காந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதுலேருந்து நமக்கு தெரியக்கூடிய மாரல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் வந்து ரொம்ப அமைதியாக காமாக இருக்கான் அப்படின்றதுக்காக அவன் வந்து சோம்பேறி அப்படின்ற ஒரு முத்திரையை வந்து நம்ம அவனுக்கு குத்திட முடியாது. அவன் அமைதியாக உட்காந்துருக்கான்னா அவன் அடுத்து என்ன பண்ண போகிறான்றது யாருக்குமே தெரியாத அளவுக்கு அவன் வந்து ரொம்ப டேஞ்சரான ஒருத்தன். அவன்கிட்ட தான் நம்ம கொஞ்சம் வந்து பார்த்து ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒருத்தன் எவ்வளோ சண்டை நடந்தாலும் எதுவுமே பண்ணாமல் அமைதியாக சிரிச்சுட்டே போகிறான்றதுக்காக அவன் வந்து வீக்கானவன் அப்படின்றது ஆயிடாது. இதுவே வந்து ஒருத்தன் எப்போ பார்த்தாலும் கோவப்பட்டுக்கிட்டே இருக்கான்றதுக்காக அவன் எல்லா இடத்துலையும் ஜெயிச்சிருவான்றதும் வந்து கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து இந்த கதை வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை கேட்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா வந்து, ஓகே ரைட்டு, ஸோ இதெல்லாமே ஒரு உண்மை தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் யோசிச்சு பாருங்களேன், சப்போஸ் இதே மாதிரி 2 டிராகன் நம்ம மனசில் இருக்கும். ஒரு நேரத்தில் வந்து தேவையே இல்லாமல் நம்ம நிறைய இடத்துல கோவப்படுவோம், தேவையே இல்லாமல் நம்ம வார்த்தை விட்டுருவோம், தேவையே இல்லாமல் நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணிவிடுவோம். ஆனால் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம ஏன் இந்த இடத்துல தேவையில்லாமல் ரியாக்ட் பண்ணோம், நம்ம கொஞ்சம் அமைதியாக போயிருக்கலாமோ, நம்ம தான் ரொம்ப யோசிச்சிட்டோமோ, நம்ம தான் ரொம்ப கோவப்பட்டுட்டோமோ அப்படின்னு சொல்லி அந்த ஃபெரோஷியஸான ஃபெரோஸ் மாதிரி நம்ம இருப்போம். ஆனால் ஒரு சில நேரத்தில் நம்ம ஃபெரோஷியஸான அந்த ஃபெரோஸ் மாதிரி இல்லாமல் ஃபர்ப் மாதிரி உட்காந்து பொறுமையாக யோசித்து முடிவெடுத்தோம்னாலே நம்ம கோல் எதுவோ அந்த கோலை நோக்கி தான் நம்ம ஓடணும். இங்கெல்லாம் கோவப்பட்டு இங்கெல்லாம் நம்மளோட எனர்ஜியை வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம எனர்ஜியை ப்ரொடக்டிவாக எப்படி யூஸ் பண்ணலான்ற ஒரு ஐடியா நமக்குள்ளே கிடைக்கும். ஸோ நம்ம எல்லாருக்குள்ளேயுமே அந்த 2 டிராகன் இருக்குது.
அந்த 2 டிராகனில் எந்த டிராகனை நம்ம வளர்க்க போகிறோம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நீங்கள் வந்து நான் இதை சாதிக்கணும் இதை சாதிக்கணும் இதை சாதிக்கணும்னு ஓடும்போது நீங்கள் வந்து ஃபெரோஸ் மாதிரி வந்து எடுத்த உடனே கவுத்துடணும் அப்படின்னு பார்க்காதீங்க. ஸோ பொறுமையாக யோசித்து நிதானமாக பிளான் பண்ணி இதை தான் பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து தெளிவாக புரிஞ்சிக்கிட்டு ஒரு விஷயத்தில் இறங்கி அந்த விஷயத்தில் சக்ஸஸ்க்கான இது பாதையை மட்டும் நோக்கி ஓடினீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். ஃபர்புக்கே ஒரு வாழ்க்கை வரும்போது உங்களுக்கு ஒரு வாழ்க்கை வராதா? ஓகே, மொட்டை மண்டையிலே முடி முளைக்குது, அப்புறம் என்ன? ஸோ மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆடியோவில் உங்கள் காதுகளை நான் கிடைக்கிறதுக்காக ஓடி வந்துட்டுருக்கேன். இனிமேல் கொஞ்சம் கண்டென்ட்டை வந்து கொஞ்சம் உருப்படியாக போடலாம் அப்படின்ற ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். அதுக்கு உங்களோட உதவி கண்டிப்பாக தேவை. உங்களோட ஒரு ஷேரும் ஒரு ஃபாலோவும் நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லி ஷேர் பண்ணிவிட்டு முடிஞ்சால் இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி போட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். ஏன்னா உங்களை விட்டால் எனக்கு யாருங்க இருக்கா? நீங்கள் தான் எல்லாமே. அதனால் பார்த்து பண்ணுங்கள். ஓகே, பட்டா. ரொம்ப சீரியஸாக ஆடியோ பண்ணுறதுக்கும் கடுப்பாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது? சீரியஸாக பண்ணாதான் இந்த உலகம் கேட்குது. தானா தானா நானா